இது எதிர்பாராத கூட்டம், இன்னும் எதிர்பார்க்காத கூட்டம் இது அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. விஜய் அவர்களுடைய வாகனம் அங்கே விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகும் அவரை பார்ப்பதற்கு அவரோடு சேர்ந்து பெருந்திரளாக கூட்டம் நிர்வாகிகளோடு சேர்ந்து, ஏன்னா தாவேக்க கொடியோடெல்லாம் வந்திருக்காங்க, பொதுமக்களும் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அவர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்தவர்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அங்கே அவர் கைகளை உயர்த்தி அவர்களை பார்த்தபடியே போயிட்டுருக்காரு. நெடுஞ்சாலையை தொட்ட பிறகு, அதாவது இந்த பெருங்குடி அப்படின்ற பகுதியிலிருந்து நெடுஞ்சாலை கொஞ்சம் தூரத்தில் அங்கே தொட்ட பிறகு அங்கே இருந்து அவர் எப்படி பயணிக்க போகிறார்? இதே மாதிரி வாகனத்துக்கு வெளியில் நின்று கை காட்டிட்டு போனார் அப்படின்னா போகக்கூடிய வழியெல்லாம் கூட்டம் இருக்கும். இல்லை வாகனத்துக்குள்ளேயோ இல்லை இன்னொரு கார்லேயோ போனார் அப்படின்னா கூட்டம் இருக்காது அப்படின்ற விஷயங்களும் முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அவர் நகரப்பகுதியை ஒட்டியே போக வேண்டிய சூழல் இருக்கிறது. இது விஜய் அவர்களுடைய வாகனம் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கூடுவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குது. என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் தாவேக தலைவர் நடிகர் விஜய் அப்படின்றது பெரும் கேள்வியாக இருக்கிறது. காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு சிரமப்படுறாங்க அப்படின்றத காட்சிகளை பார்க்குறோம். தொடர்ந்து சில காவலர்கள் அந்த வாகனத்தோடு ஓடுறாங்க, சில தொண்டர்களை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் காட்சிகளில் பார்க்குறோம்.
உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.